சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டானதாக. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம கொல்லனை குறித்து தியானிக்க போகிறோம். வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு தொழிலாளிகளை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த கொல்லன் என்பது குறித்து வேதாகமத்தில் 4 இடத்துல தான் கொடுக்கப்பட்டிருது. எரேமியா 24:1, ஏசாயா 54:16, 1 சாமுவேல் 13:19, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 44:12 கொல்லனை குறித்து நம்ம சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் சாமுவேல் வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 13:19 வாசிக்கலாமா? எபிரெயர் கவனிக்கலாம். கொல்லன் என்பவன் யார் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன். கொல்லன் என்பவன் யார் என்று சொன்னால், கரி நெருப்பை ஊதி இரும்புனால ஆயுதங்களை செய்கிற பட்டயத்தை, அதாவது ஈட்டியை, கெடபர, மண்வெட்டி செய்கிறாங்க பாருங்கள். இவர்களை தான் வேதத்தில் கொல்லன் என்று, அதாவது இந்த தொழிலை செய்கிறவர்களை தான் கொல்லன் என்று நம்ம அழைக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54:16 கரி நெருப்பை ஊதி விக்கிரகத்தையும் நம்ம செய்வாங்க. இவர்களின் கொல்லன் என்று தான் அழைக்கப்படுகிறது. இன்றைக்கு ஏசாயா 54 நம்ம தியானிக்க போகிறோம். கவனிக்கலாம். முகவுரையாக 1 சாமுவேல் 13:19 கொஞ்சம் வாசிக்கலாமா? எபிரெயர் பட்டயங்களாகிலும் கவனிக்கலாம். பெலிஸ்தர் என்ன செய்தாங்கன்னா, இஸ்ரவேல் யுத்தம் பண்ணுவதற்கு பட்டயமும் ஈட்டியும் இருக்கக்கூடாது என்பதற்காக இஸ்ரவேலில் ஒரு கொல்லனும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கண்காணிச்சின்னு யார் இருக்கிறது? பெலிஸ்தர் இருந்தார்கள் என்று சொல்லி 1 சாமுவேல் 13:19 நம்ம வாசிக்கிறோம். சரி, இருக்கட்டும். இப்போ ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம். நம்ம 16ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா, இதோ கரி நெருப்பு ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். நான் சிருஷ்டித்தேன். இந்த வசனத்தை தியானிப்பதற்கு முன்பதாக ஏசாயா 54ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் நம்ம தியானிச்சுன்னு போகலாம். பாருங்கள், தேவ பிள்ளைகளை, வசனம் வாசிக்கலாமா? மகிழ்ந்து பாடு. சரி, கவனிக்கலாம். இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 3 காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்குது. ஒன்று, 54ஆம் அதிகாரத்தில் பாபிலோன் சிறையிருப்புக்கு போன பிற்பாடு யூதயா எப்படி இருக்கும் என்றும், பிற்பாடு சிறையிருப்புக்கு போன பிற்பாடு இவங்க என்ன நிந்தையை அனுபவிப்பார்கள் என்றும், 3வது சிறையிருப்பிலிருந்து இவங்க வந்த பிற்பாடு என்னென்ன ஆசீர்வாதங்களை பெற்று யூத ஜனங்க காணப்படுவார்கள் என்று சொல்லி 3 காரியத்தை ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 54ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல் காரியம் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க சிறையிருப்புக்கு போன பிற்பாடு, அதை எருசலேமின் நகரம் எப்படி இருக்கிறது என்பதை வசனத்தை சொல்றாரு பாருங்க. வாசிங்கம்மா. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு. கவனிக்கலாம். பிள்ளை பெறாத மலடியே என்று சொல்றார். தேவ பிள்ளைகளை, 2 பிள்ளைங்க இருந்தால் போதும், சின்ன பிள்ளைங்க, அந்த வீடு அல்லோகோல பற்றும். தாய் தகப்பன் அந்த பிள்ளைங்க பின்னாடி ஓடுறதும், அந்த பிள்ளைங்க அதை வீட்டில் இருக்கிற பொருளுங்களை கலைச்சி போகிறதும், அதை எடுத்து அடக்கிறதுமா வேலையாகவே இருந்துடும். 2 பிள்ளைங்க இருந்தாவே அந்த வீடு அல்லோகோலம் ஆகிடும், ஒரே கலகலப்பாக இருக்கும். ஆனால் பிள்ளை இல்லாத வீடு பார்த்திங்கன்னா, எவ்வளோ பெரியவங்க இருந்தாலும் கூட அந்த வீடு பார்த்திங்கன்னா வெறுமையாய் காணப்படும். இதை தான் சொல்கிறார். பாபிலோன் சிறையிருப்புக்கு போன பிற்பாடு பிள்ளை பெறாத மலடி எப்படி வீடு வெறுமையாய் காணப்படுமோ, அதுபோல் எருசலேமின் நகரம் 70 வருஷம் வெறுமையாக இருக்கும். ஆராதனை இருக்காது, விதைப்பு அறுப்பு ஒன்றும் இருக்காது, குடியிருப்பு இருக்காது. பிள்ளை பெறாத வீடு எப்படி வெறுமையாக இருக்குமோ அதுபோல் வெறுமையாக இருக்கும் என்று 1ஆம் வசனத்தில் சொல்கிறாரு பாருங்கள். பிற்பாடு 6ஆம் வசனத்தில் இவங்க பாபிலோன் சிறையிருப்பில் போயிட்டு எப்பேற்பட்ட நிந்தையை அனுபவிப்பார்கள் என்று 6ஆம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்க. கொஞ்சம் வாசிக்கலாமா? கைவிடப்பட்டு பாருங்க, கைவிடப்பட்டு மனம் நொந்த ஸ்திரியை போலவும்
சொல்லுகிறார். கவனிக்கலாம். இவங்க பாபிலோன் சிறையிருப்பில் போயிட்டு எப்பேற்பட்ட நிந்தையை அனுபவித்தார்கள் என்று சொன்னால், கைவிடப்பட்டு நொந்து போன ஸ்திரியை போலவும். அப்படின்னா தேவ பிள்ளைகளே, இளம் பிரயாணத்தில் திருமணம் ஆகுது. திருமணமாகி புருஷன் வீட்டிலேருந்து வராங்க. ஒரு வாரம் இருந்தால் பரவாயில்ல. 1 மாதம் 2 மாதம் இருக்கும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்க கேட்பாங்க, என்னம்மா உங்கள் மாமனார் வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு போகலையா, இங்கேயே இருக்கிறேன்னு சொன்ன உடனே, ஒரு வேளை அவள் புருஷனால் கைவிடப்பட்டு துரத்தப்பட்டு இருப்பாளான்னா, எனக்கு என் புருஷனுக்கு விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொல்லி இளம்பிரயாணத்தில் திருமணம் ஆன பெண்ணு கேட்குறவங்களுக்கு முன்பாக சொல்ல முடியாது. அவங்களுக்கு முன்பதை எப்படி காணப்படுவான்னா, தலை குனிந்து காணப்படுவா. இதுபோல் யூத ஜனங்க பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கும்போது, இவங்க எங்கள் தேவன் யெகோவா தேவன் எப்பேற்பட்டவர்னா, செங்கடலை பிளந்தவர், யோர்தான் நதியை குவிலாக குவித்தவர், எரிகோ மதிலை இடிந்து விழ பண்ணினவர் என்று சொல்லி கர்த்தரை புகழ்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பாபிலோன் தேசத்தார் கேட்டாங்க, அப்பேற்பட்ட தேவனை ஆராதிக்கிற நீங்கள் ஏன்டா எங்கள் தேசத்தில் அடிமைகளாக இருக்கிறேன்னு சொன்ன உடனே, அதாவது இளம்பிரயாத்தில் புருஷனால் கைவிடப்பட்ட பெண் அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு முன்பதாக எப்படி தலை குனிந்து காணப்படுவாளோ, அந்த அவமானத்தை நிந்தி யூத ஜனங்க பாபிலோன் சிறையிருப்பில் பெற்றது குறித்து நம்மனா இங்கே சொல்லுகிறார். 3வது காரியம் தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, 7ஆம் வசனத்தில், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். இமைப்பொழுதுனா கண்ணை மூடி திறக்கிறது தான் இமைப்பொழுது. இமைப்பொழுது கழுவிட்டதுனால இவங்க எத்தனை வருஷம் போயிட்டாங்க? 70 வருஷம் போயிட்டாங்க. இப்போ சொல்கிறார், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொல்லிட்டு, மலைகள் விலகும் பர்வதங்கள் நிலைபெறும், என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லிட்டு, இவங்க சிறையிருப்பிலிருந்து வந்த பிற்பாடு இவங்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை 13ஆம் வசனத்துலேருந்து சொல்கிறார் பாருங்க. கவனிங்க, இப்போ 3வது காரியத்தை சொல்கிறேன். சிறையிருப்பிலிருந்து வந்த பிற்பாடு யூத ஜனங்களுடைய பிள்ளைகளுக்கு யார் போதகராக இருந்தார்னா, கர்த்தரே போதகராக இருந்தார். அல்லேலூயா. மாங்க கவனிங்க, குடும்பத்தில் பிள்ளைகள் நிமித்தம் சமாதானம் இருக்கணும்னா அந்த பிள்ளைகளுக்கு யார் போதகராக இருக்குன்னா, கர்த்தரால் போதிக்கப்படணும். நம்முடைய பிள்ளைங்க எங்கே இருந்தாலும் ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா என் பிள்ளை வெளி மாநிலம் மாவட்டங்கள் இந்த பகுதியெலாம் வேலை செய்கிறாங்க, என் பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிங்கப்பா, இடது பக்கம் வலது பக்கம் அதாவது சாய்ந்திராதபடி சீராக நடக்கணும் ஆண்டவரே, உம்மை தேடணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் போதகராக இருக்கிறாரோ அந்த பிள்ளைகள் நிமித்தம் குடும்பத்தில் சமாதானம் இருக்கும். பிள்ளைகளுக்கு கர்த்தர் போதகராக இல்லைன்னு வச்சுங்களேன், பிள்ளை நிமித்தம் குடும்பத்தில் சமாதானம் கெட்டுடும். இப்போ யூத ஜனங்க பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கும்போது, நாங்கள் எருசலேமுக்கு போக போகிறோம், அங்கே யார் எங்கள் பிள்ளைகளுக்கு போதிப்பாங்கன்னு சொல்லி நினைக்கும் போது தான் கர்த்தர் சொல்கிறார் ஏசாயா மூலியமாக, உன் பிள்ளைகளுக்கு யார் போதகராக இருப்பார்? கர்த்தரே போதகராக இருப்பார் என்று சொல்லிட்டு 14ஆம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்க. பாருங்க, சிறையிருப்பிலிருந்து நீ போன பிற்பாடு நீதியில் சிறைப்பட்டு இருப்ப, கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாது இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகாது என்று வாக்குத்தத்தம் பண்ணிட்டு, அம்மா இதெல்லாம் கர்த்தர் யூத ஜனங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். முதல் சொல்றார், உன் பிள்ளைகள் சமாதானம் பெரிதா இருக்குன்னு சொல்றாரு. 2வது, திகிலும் பயத்துக்கு நீ தூரமாக இருப்ப, அது உன்னை அணுகாதுன்றார். 3வது, தேவ பிள்ளைகளை உனக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம் என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வரும்படி கர்த்தர் செஞ்சிடுவார். ஆமாங்க, உண்மையாலுமே செஞ்சிடுவார். எனக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு அருமையான ஒரு பரிசுத்தமாக பூந்தமல்லியில் இருக்கிறார் பாருங்க, அற்புதராய் சாமல்னு ஒரு ஊழியக்கார். அவர் திருச்சி தான் அவர் சொந்த ஊர். அங்கே அவர் இங்கே பூந்தமல்லியில் சபை வச்சு நடத்துகிறார். திருச்சிக்கு அவர் போன உடனே அந்த நாள் ஆடி மாதம் நாட்கள், அந்த விக்கிர கோயிலுக்கு புரு வந்து கேட்டு இருக்கிறாங்க. இவர் சொல்லியிருக்கிறாரு, ஐயா நான் ஊழியம் செய்கிறேன், இதுக்கெல்லாம் என்னால் தர முடியாது,
நான் சென்னையிலேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறார். அதுக்கு அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, அந்த புரு கலெக்ட் பண்ண வந்தாங்க இல்லையா விற்கிற கோயிலுக்கு, அவங்க சொன்னாங்க, நீ எப்படி திருச்சி விட்டு போயிடுற நாங்கள் பார்க்குறேன்னாங்க. அப்படியா ஐயான்ட்டு இவர் உள்ளே போய்ட்டு கதவை அடிச்சிக்கினார். பிற்பாடு மறுநாள் காலையில் பொட்டி படைக்கோடு வராரு, ரயில்வே ஸ்டேஷன் வராரு. வந்து பார்த்தா ஆட்டோக்கு வெயிட் பண்ணி பார்க்குறேன், ஆட்டோ கிடைக்கல. குறைஞ்சது ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் நடக்கணும் மெயின் ரோட்டுக்கு வரணுன்னா. யார் திருச்சி விட்டு தாண்டுவேன்னு சொன்னானோ அதே 1/2 கிலோமீட்டருக்கு பொட்டி படைக்கு தூக்கின்னு வராங்க. ஐயா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு எதுக்காக சொல்ல வரனா தேவ பிள்ளைய, நீ நான் கர்த்தரை உண்மையாக தேடினா போதும். யார் உன் பட்சத்தில் எழும்புவார்களோ, யார் உனக்கு விரோதமாக எழும்புவார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வரும்படி கர்த்தர் செஞ்சிடுவார். செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆமாங்க செய்வாருங்க. இங்கே கூட நடந்ததெல்லாம், அந்த தென்னாசி வீட்டில் நடந்ததெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பிரச்சனை பண்ணுவோங்க, ஆனால் அவங்க நம் பட்சத்தில் நின்று அவங்களுக்கு விரோதமாக பேசும்படி கர்த்தர் செய்தார். யார் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வரும்படி கர்த்தர் செஞ்சிடுவார். 3வது வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு 16வது நாள் சொல்கிறாரு பாருங்க, கரிநெருப்பை ஊதி கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். கவனிக்கலாம். இப்போ கரிநெருப்பை ஊதி கிரிகளுக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன்னு சொல்கிறார். ஒருவேளை பாபிலோன் சிறையிருப்பு, அதை நீங்கள் பாபிலோன் சிறையிருப்புக்கு போன பிற்பாடு கொல்லனை கொண்டு செய்யப்படுகிற பட்டயம் உனக்கு விரோதமாக எழும்பலாம், அல்லது மாந்திரிகம் செய்வன அதை கொல்லனை குறித்து உங்களுக்கு சொன்னேன். பட்டயத்தையும் செய்வாங்க, கரிநெருப்பு ஊதி விக்கிரகத்தையும் செய்வாங்க. அந்த விக்கிரகத்தை செய்து அதுக்கு முன்பதாக மந்திரம் தந்திரம் பண்ணி உனக்கு விரோதமான பல காரியங்களை செய்யலாம். அதுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுறாரு பாருங்க. 17ஆம் வசனத்தில், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும், உனக்கு விரோதமாக நியாயஸ்தானத்தில் எழும்புகிற எந்த நாவியை நீ குற்றப்படுத்துவார். இது கர்த்தருடைய ஊழியக்காரனின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதிமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால் எப்பேற்பட்ட கொல்லனை கொண்டு பட்டயத்தை செய்யட்டும், கொல்லனை கொண்டு விக்கிரக காரியங்களை செய்து நமக்கு விரோதமாய், அதாவது மாந்திரிகம் செய்வன போன காரியங்களை ஈடுபட்டாலும், அது உனக்கு முன்பதாக எழும்பினாலும் அது வாய்க்காது என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமாங்க, கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு என்ன மாந்திரிகம் செய்வன பண்ணாலும் ஒன்றும் உங்களுக்கு வாய்க்கவே வாய்க்காது. இது மந்திரவாதியே சொல்கிறாரு. என்னாகுமோ 23:23 சொல்கிறார், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று சொல்கிறாங்க. அதனால் தேவ பிள்ளைகளை, இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 3 காரியத்தை பார்த்தோம். ஒன்று, சிறையிருப்புக்கு போகும்போது பிள்ளை இல்லாத வீடு எப்படி வெறுமையாக இருக்குமோ அதுபோல் எருசலேம் நகரம் ஒரு நாள் 70 வருஷம் அப்படி இருக்கும் என்று சொல்கிறார். 2வது, பாபிலோன் சிறையிருப்புக்கு போன பிற்பாடு இளம்பிராயத்தில் திருமணம் செய்து புருஷனால் கைவிடப்பட்டவ எப்படி தான் சொந்த மன்னர்களுக்கு முன்பதாக தலை குனிந்து காணப்படுவாரோ இந்த நிந்தையை பாபிலோனில் அனுபவிப்பாங்கன்னு சொன்னார். சிறையிருப்பிலேருந்து வந்த பிற்பாடு இவங்களுக்கு உண்டான வாக்கு தத்தத்தை குறித்து பார்த்தோம். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பாங்க, நீ பயமில்லாது இருப்பா, அது உன்னை அணுகாது. உனக்கு விரோதமாக கூட்டம் கூடினாலும் யார் கூடுறாங்களோ அவங்க உன் பட்சத்தில் வரும்படி கர்த்தர் செஞ்சிடுவார். கரிநெருப்பை ஊதி ஆயுதத்தையும் விக்கிரகத்தையும் உண்டு பண்ணாலும் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமாக இருந்தாலும் அது வாய்க்காதபடி கர்த்தர் செய்திடுவார். இது என் ஊழியக்காரனுக்கு நான் கொடுக்குற சுதந்திரம் என்று சொல்கிறார். அதனால் ஆண்டுடைய பிள்ளைங்க யாருடைய ஊழியத்தை செய்யணும்? கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். நமக்கு என்ன தாளந்து கொடுத்தாரோ ஆத்தும ஆதாயம் பண்ணுங்க. ஆத்தும ஆதாயம் பண்ணாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. சாட்சியாக இருங்க, குடும்பத்தில் சாட்சியாக இருங்க, அக்கம் பக்கத்தில் சாட்சியாக இருங்க. அக்கம் பக்கத்தில் பேசாத ஜனங்களிடத்தில் போய் பேசுங்க, நன்மை செய்யுங்க. உங்களை பார்த்தா அவங்க கதவை அடிச்சிக்கிறாங்க. அதனால் அதுபோல் அதெல்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஒரு அழகே கிடையாது. அல்லேலூயா. அதனால் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க, தேவனுக்காக எழுந்து பிரகாசிங்க. இந்த வாக்குத்தத்தங்களாம் நிறைவேற்ற ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாமா?
கிருபையின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, நீங்கள் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உமது பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். வழிநடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே கர்த்தருடைய பரிசுத்த நாமம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல குணங்கள். ஆமென்.